ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ரிஃப்ரெஷிங்கான ஜிஞ்சர் ஏல். ஒரு மிக்ஸி ஜாரில் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் இதை வடிகட்டி ஜூஸ் ஆட்டு இந்த சாஸ்பேனில் ஆட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா பாயில் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு லைட்டாக ஒரு பிசுக்கு ஸ்டேஜ் வரணும், கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கினஸ் கிடைக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை நான் நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ நம்மளோட சிரப் வந்து ரெடி. இவ்வளோதான் வந்து ஃப்ளஷ் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்குது பாருங்கள். இந்த சிரப்பில் நம்ம வந்து எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ நீங்கள் அப்போ செஞ்சுக்கலாம். சர்வ் பண்ணும்போது கப்பில் கொஞ்சமாக சிரப் ஊற்றிட்டு நல்லா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா சோடா வாட்டர், பிளெயின் சோடா வாட்டரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிஃப்ரெஷிங்கான நல்ல சம்மருக்கு ஏற்ற ஜிஞ்சர் ஏல் வந்து ரெடி. ஜிஞ்சர் லெமன் சோடான்னு சொல்லலாம், ஜிஞ்சர் ஏல்னு சொல்லலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சிரப் மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் இதை செஞ்சுக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.